கேரளாவுடைய பார்டராக இருக்க தென்காசி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தொடர்ந்து மருத்துவக் கழிவு கொட்டப்பட்டு இருந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி ஒரு மாவட்டம் தாண்டி திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே வந்து இந்த கேன்சர் சென்டருடைய மருத்துவக் கழிவு கொட்டப்படுது. அப்போ ஒரு மாவட்டம் தாண்டி வர வரைக்கும் இந்த கழிவுகளை கொண்டு வர வரைக்கும் இந்த அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு. கேரளாவின் கழிவு தொட்டியா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம் கேரளா மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகள் லாரியில கொண்டு வரப்பட்டு நெல்லை மாவட்டத்துல மூட்டை மூட்டையாக கொட்டி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். பக்கத்து மாநிலமான கேரளாவில் இருந்து தென்காசி, நெல்லை மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகிறது. இது தொடர்பாக அவ்வப்போது எல்லைகள்ல காவல்துறையும் சோதனை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் திருநெல்வேலி மாவட்டம் சீதப்பற்பநல்லூர் அருகே நடுக்கல்லூர் பகுதியில காடு மற்றும் குளம் பகுதிகளில் மூட்டை மூட்டையாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ள சம்பவம் பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் நீர்நிலைகள் உட்பட பல இடங்கள்ல மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. கொட்டப்பட்டவை அனைத்துமே புற்றுநோய் மருத்துவமனை கழிவுகள் என்பதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். எல்லைகள்ல சோதனையை அதிகரிக்கவும் மருத்துவ கழிவுகளை அகற்றவும் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மண்டல புற்றுநோய் மையம் மற்றும் ஒரு தனியார் மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகள் இவை என சொல்லப்படுகிறது. இரவு நேரங்கள்ல மர்ம நபர்கள் லாரிகள்ல வந்து கொட்டி சென்றதாக இந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் தெரிவிக்கிறார்கள். மருத்துவ கழிவுகளை கொட்டி சென்றது மட்டுமல்ல, ஒரு சில இடங்கள்ல தீ வைத்தும் சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இது போன்ற மருத்துவ கழிவுகள் ஆங்காங்கே மர்ம நபர்கள் கொட்டி சென்றிருக்கிறார்கள். மருத்துவ கழிவுகளை இப்படி கொட்டுவதால் இங்குள்ள கிராம மக்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை நிலவுகிறது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் மிகவும் கவலையோடு பேட்டி அளித்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் நடுக்கல்லூர்ன்ற பகுதியில் வந்து தொடர்ச்சியாக கேரளாவினுடைய அனைத்து மருத்துவ கழிவுகளும் கொட்டப்படுது. தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தில் கேரளாவுடைய பார்டராக இருக்க தென்காசி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தொடர்ந்து மருத்துவ கழிவு கொட்டப்பட்டு இருந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி ஒரு மாவட்டம் தாண்டி திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே வந்து இந்த கேன்சர் சென்டருடைய மருத்துவக் கழிவு கொட்டப்படுது. அப்போ ஒரு மாவட்டம் தாண்டி வர வரைக்கும் இந்த கழிவுகளை கொண்டு வர வரைக்கும் இந்த அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மறித்து ஒரு பைக்கு கூட மறித்து அதில் என்ன இருக்குன்ற ஆய்வு செய்கிற இந்த காவல்துறை இவ்வளோ பெரிய மருத்துவ கழிவுகள் மொத்தமாக கொட்டப்படும் போது அதை ஏன் காவல்துறை அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலை. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு பேருக்கு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. எந்த கேன்சர் சென்டர்லேருந்து அந்த கழிவுகள் கொண்டு வரப்பட்டுச்சோ அந்த கேன்சர் சென்டர் மேலே வழக்கு பதிவு செய்யணும், அதனுடைய நிர்வாகிகள் மேலே வழக்கு பதிவு செய்யணும். அதை விடுத்து சும்மா பொதுவாக வழக்கு பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா அப்படின்னா தான் ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் கேரளாவினுடைய கழிவு தொட்டியாக வந்து மாறிக்கிட்டு வருது. ஏற்கனவே வந்து கோழி கழிவுகளை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவு கொட்டுறாங்க. மிகப்பெரிய ஒரு நோய் நொடி ஏற்பட்டதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி உடனடியாக தமிழக அரசு எல்லைகளில் வந்து பாதுகாப்பை பலப்படுத்தணும். ஒவ்வொரு லாரிலையும் வரக்கூடியது கழிவுகளா இல்லை மற்ற பொருட்களான்றதை வந்து சோதனை செய்யணும். ஏன்னா வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு சோதனை செய்கிறது இது போன்ற பெரிய பிரச்சனைகள் வந்து ஒரு பெரிய கொள்ளை நோய்களோ இல்லாட்டா கேன்சர் பரவல் உருவானதுக்கு பிறகு வந்து என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. அதற்கு முன்பாகவே என்ன செய்யணும், தடுக்கணும். அதிகாலை இந்த இடத்துல நாங்கள் வந்து இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தது. அப்போ நாங்கள் கேட்கும்போது கொஞ்சம் தான் கழிவுகள் இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னு அரசு அதிகாரிகள் அவங்கள்ட்ட கேட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா டன் கணக்கில் குப்பை கழிவுகள் இருக்குது. அது பக்கத்தில் வந்து நிற்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம். இங்கே வந்து மனிதர்கள் மட்டும் இல்லாமல் ஆடு மாடு உயிரினங்கள் எல்லாமே வந்து அதை உட்கொள்ளுது. ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது. தமிழகம் வந்து நல்ல ஒரு வளம் மிகுந்த ஒரு பகுதியாக இருக்குது. இந்த வளத்தை அழிக்கும் விதமாக ஒரு கனிம வளங்கள் ஏற்கனவே நிறைய கொள்ளையடிக்கப்பட்டு வருது தமிழகத்திலேருந்து. அதுபோக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு சுத்தமான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரிகளுடைய பகுதி நீங்கள் அசுத்தமான ஒரு பகுதியாக மாற்றப்பட்டு வருது. உடனடியாக இந்த எங்களோட கோரிக்கைகளை ஏற்று மக்களோட கோரிக்கைகளை ஏற்று இந்த இடத்த வந்து உடனடியாக சுத்தப்படுத்தணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து தமிழக அரசு தொடர்ச்சியாக வந்து வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலமாக மாற்றிட்டு வருது. உடனடியாக நாம் வந்து தமிழக அரசாங்கமும் மாவட்ட ஆட்சியரும் பண்ணி இந்த பகுதியை சுத்தப்படுத்தி இந்த மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பகுதியாக மாற்றி அமைக்கணுங்கிறத நம்ம கோரிக்கையாக வைக்கணும். வச்சுக்கிடுங்க, எடுத்து கொண்டு வரேன், கேமரா கொண்டு வரேன். லைவ்ல நிற்காப்ல ராஜ்சேகர் பேசுகிறேன். செல்லில் வேணுமா? சரி ரைட், எடுத்துருவோம். நீங்கள் அப்போ மலையில எழுத்து தெரிய மாதிரி எடுத்துடலாம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி ரைட்.
நேராக